ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே நிறைய என்கவுண்டர்ஸ் அவங்க சந்தித்திருக்கிறாங்க. உங்களோட ஒரு தனிப்பட்ட உறவுல இருக்கிறாங்க. ஒருத்தரையும் நீங்க வித்தியாசமான முறையில தொட்டு இருக்கிறீங்க. எவ்ரிபடி ஹோல்ஸ் ஸ்டோரி. ஒருத்தருக்கும் ஒரு அருமையான கதை இருக்கு. எஸ் லார்ட். அண்ட் எவ்ரி ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவர்களுடைய ஜேர்னியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒண்ணு நல்ல கதை, இது போர் அடிக்கிற கதை, கெட்ட கதை அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே. நீங்க ஒருத்தரோட லைஃப்லயும் இன்டர்ஃபியர் ஆகி அவங்க அழைக்கும் போது, நீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, நீங்க செய்த காரியங்களோட இருக்கிற பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அழகான விஷயம் ஏசப்பா. எஸ் லார்ட். த ஹோலி கிரவுண்டா நாங்க பார்க்கிறோம். ஒருத்தருக்கும் இருக்கிற அனுபவங்களை நாங்க அப்படியே கனம் பண்ணுகிறோம். ஏன்னா அதுல இடைப்பட்டது ஆவியானவர், பிதாவானவர் இழுத்து கொண்டார். ஏசப்பா அந்த அன்பை நிலைநாட்டினார் எங்கள் இருதயத்துல. ஆவியானவர் அதை கிரியைக்குள்ள கொண்டு வந்தார். எங்களுக்கு அப்ளை பண்ணுகிற தைரியத்தினாலும் எஸ் சொல்லவும் வைத்தது பரிசுத்த ஆவியானவர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. ஒருத்தருடைய ரட்சிப்பின் கதையை நீங்க ஆண்டவரே அதை பியூட்டிஃபுல்லா பாக்குறீங்க. அதே மாதிரி நாங்கள் ஒருவர் பார்க்கிறோம். இப்ப கூட இசப்பா அவங்கள எந்த விஷயம் இந்த ப்ரேயர்ஸ்ல கனெக்ட் பண்ண வைக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா we know every good thing is from you. Every good action we do is from you. நாங்கள் ஒரு நல்ல தேர்வை செய்கிறோம் என்றால் அது நீங்க எங்களுக்குள்ள இனிஷியேட் பண்ணாம நாங்க செய்யலன்னு மட்டும் நாங்கள் நம்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ பிளஸ் தியர் இன்டென்ஷன்ஸ். அவர்களுக்குள்ள கனெக்ட் ஆகணும், போகணும், கேட்கணும்னு இந்த டைம்ல வருகிற எண்ணங்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். அதற்கான ஆசிர்வாதம் பெருகுவதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். உங்க பிரசன்ஸ் ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறது எவ்வளவு சத்தியம், எங்கள் மேல போனா இருக்கிறது எவ்வளவு சத்தியம், அதே மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு சத்தியம் ஏசப்பா. எங்க பரிசுத்த ஆவியானவர் எங்க ஆலயத்தை, இந்த சரீரத்தை ஆலயமாய் கொண்டு இந்த சந்நிதியா நீங்க ஏற்றுக்கிட்டு ஒருத்தருக்குள்ளே நீங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, ஹோஸ்ட் பண்றீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட். இதை எடுத்துக்கிட்டீங்க, இதை உங்க வீடா எடுத்துக்கிட்டீங்க, உங்க ஆலயமா எடுத்துக்கிட்டீங்க. அந்த கான்சியஸ்னஸ் உமக்கு நேராய் நாங்கள் திருப்பும் போதே we feel so close Lord. எங்களோட இருக்கிற அந்த அந்யோன்யத்தையும் ஐக்கியத்தையும் நாங்க அப்படியே உணர முடியுது. உங்க பிரசன்ஸை நாங்க உணர முடியுது. எவ்ரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லீவ். ஒருத்தருக்குள்ளேயும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் போகட்டும். தேவன் எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே நாங்கள் ஒன்றா இருக்கிறோங்கிற அனுபவம் ஆண்டவரே, வார்த்தையா அல்ல அனுபவமாய் எவ்ரி டே வரட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தரையும் அப்படியே நிரப்பி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. எஸ் 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 லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க ரெஸ்ட்டுக்காக எங்கேயும் தேடி அலைஞ்சு ஓட வேண்டியதில்லை. தேர் வேர் டைம்ஸ் இந்த மீட்டிங்க்கு போனா, அங்க போனா, இங்க போய் பண்ணா அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் எங்கள் கண்களை திறந்ததுனால, உண்மை குறித்த வெளிப்பாடு கொடுத்ததுனால, உங்களுடைய சுபாவத்தை கொடுத்த வெளிப்பாடு கொடுத்ததுனால, வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் எங்க மனக்கண்கள்ல தெளிவாக்குனதுனால ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பா உமக்கு நேரா எங்க அஃபெக்ஷன்ஸை நாங்கள் திருப்பும் போது அப்படியே அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நாங்க போகிறதுக்கான கிரேஸ் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது.
எவ்வளவு எஃபர்ட்லெஸ்ஸா மாத்திட்டீங்க. எங்கள் அலைச்சல்களை நீங்க எண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. ரெஸ்ட்டை தேடி இளைப்பாறுதலை தேடி எவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டா இங்க போனா அங்க போனான்னு எவ்வளோ விஷயம் நாங்க டார்கெட் வச்சு வச்சு செஞ்சு இதுக்கப்புறம் சந்தோஷம் வந்துரும், இதுக்கப்புறம் சமாதானம் வந்துரும் நாங்க தேடி இருப்போம். பட் ஆனா நீங்க எங்க கண்களை திறந்திருக்கிறீங்க. எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்க மன கண்களை பிரகாசம் அடைய செஞ்சுட்டீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி தேங்க்யூ, வி தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அங்க எல்லாரும் சேர்த்து உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், நன்றி. எஸ் லார்ட், எங்களை அப்படியே கிளீனா நீங்க பாக்குறீங்க, சுத்தமா பாக்குறீங்க, சுத்தமா பாக்குறீங்க. பழுதொன்றும் இல்லைன்னு எங்களோட நீங்க பேசுறீங்க. எல்லாவற்றையும் சரி செய்ய என்னால முடியும் அப்படிங்கிற தைரியம் கொடுக்கிற இந்த பார்வையை நாங்கள் பார்க்கிறோம் அசப்பா. எதையுமே கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வையாய் மாற்றி விட்டேன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. எங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் சரி செய்கிற தெய்வம் நீங்க. ஜெய கர்த்தரா எங்களை ஒவ்வொரு முன்பாகவும் நீங்க போறீங்கப்பா. வி ஃபாலோ யூ லார்ட். நாங்க ஒரு விஷயத்துலயும் உங்களை ஃபாலோ பண்றோம். எங்க பாதைக்கு வெளிச்சமா நீங்க இருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நீங்க லீட் பண்ணும் போது எல்லாமே சுமூகமாகவும் லகுவாகும், சக்சஸ்க்கு நேராகவும், சக்சஸ்ல இருந்து நாங்க போகிறோம்ன்ற உற்சாகத்துல நாங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே ஃபோக்கஸ்டா இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஒருத்தரையும் நாங்க வெற்றியாளர்கள் நாங்கள் பேசுகிறோம். அது செய்கிற எந்த விஷயத்திலையும் நீங்க ஆண்டவரே அது ஜெயமாய் முடிய பண்றீங்க. அது மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு எங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஏன்னா ஜெய கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்க, ஜெய பலமானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயித்துட்டீங்க. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். பார்வைக்கு அப்போ அவ்வப்போது உங்க லைஃப் ஜேர்னில அது தோல்வியை போல காணப்பட்டது. அது கூட எல்லாருடைய குறுகின பார்வை தான். ஆனா அட் லாஸ்ட் நீங்கள் உயிர்த்தெழுதல் மூலமாக முற்றிலும் ஜெயம் கொண்டு எங்களையும் ஆண்டவரே மோர் தென் கான்கரர்ஸா அதற்குள்ள எழுப்பிட்டீங்கப்பா. அது மாதிரிதான் எங்க லைஃப்ல ஒருவேளை இப்போ சில சில சீன்ஸை மட்டும் எடுத்து பார்த்தா ஃபெயிலியர் போல தோணலாம், வெட்கப்பட்டது போல தோணலாம். ஐயோ இது எப்படியா முடியுமோ, இவங்க லைஃப் என்ன ஆகுமோன்னு எங்களை குறிச்சு எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆங்ஷியஸா இருக்கலாம். பட் ஆனா எங்களை நடத்துகிறவர் நீங்க, நீங்க ஜெயித்தவர் ஆண்டவரே. அதனால இந்த ஸ்கிரீன் பிளே, என் ஸ்டோரி அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய எல்லாவற்றையும் நடத்துகிறவர் அவர், டைரக்டர் அவரு. ஹீ இஸ் த ஒன். ஸ்கிரீன் பிளே அவரு, திரைக்கதை அவரு. ஸோ அதனால எதுவும் எப்படி வேணா ட்விஸ்ட்டுகள் இருக்கலாம். ஏன்னா அப்பதான் ஜேர்னி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா போகும். நம்ம பண்ற குழப்படிகளை வைத்தே, மெஸ்ஸஸை வச்சே, நம்ம பண்ற தப்புகளை வைத்தே அது ஒரு எக்ஸைட்டிங்கா போகுது. ஆனால் முடிவு சம்பூரணம், முடிவு சமாதானம். ஒரு விஷயத்திலையும் நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாக தான் நம்மள ஆண்டவர் வைக்கிறார். அது குடும்பத்துல சரி, எல்லா ஏரியாலையும், எல்லா ஏரியாலையும் நீங்க அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா ம் பயங்கரமான த்ரில்லிங்கா ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரிய பிரேக் த்ரூவா முடிஞ்சு அதை நினைக்கும் போதே நமக்கு புல்லரிக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். பிகாஸ் ஹி பியூட்டிஃபைஸ் திங்ஸ். நம்ம அலங்கோலம் நினைக்கிற விஷயத்தை எடுத்து அதை என்ன பண்ணுவாராம், அழகுபடுத்திடுவாராம் ஆண்டவர். அதை பத்தி தைரியமாய் பேச வைப்பாராம். அதுல ஒட்டி இருந்த வெட்கத்தை எடுத்துருவாராம், அதோட பவரை இல்லாமல் செய்வாராம். வெட்கத்துக்கு நம்ம மேல இருக்கிற ஆதிக்கத்தை அப்படியே செயலிழக்க செய்கிறவர் நம்ம ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். நமக்கு இருக்கிற நம்ம ஐயோ என் கதையெல்லாம் கேட்டா அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தாலும், சங்கோஜமா இருந்தாலும், சொல்றதுக்கு டெஸ்டிமனில இதெல்லாம் சொல்லக்கூட முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகுபடுத்தி காட்டுகிறவர். அப்படியே அதுல இருக்கிற பியூட்டி என்ன தெரியுங்களா? அவ்வளோ புரோக்கன்னஸ்லயும் அவ்வளோ விஷயத்துல இருந்தும் நீங்க ஆண்டோடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, அவரோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் வேலை செய்ய இடம் கொடுத்தீங்க பாருங்க. அதுதான் அதுல இருக்கிற அழகே. ஸோ அதை நீங்க சொல்லும் போதே அது எவ்வளோ ஒரு ப்ரெஷஸான விஷயம் அதை கேட்கிறவர்கள் உணர்கிற மாதிரி உங்க லைஃபோட டெஸ்டிமனி இருக்கும். எஸ், யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்க? ஆமா. நான் சொல்லும் போதே, என் ஸ்டோரியை நான் சொல்லும் போதே எனக்கே அந்த வெட்கத்துல இருந்து மீண்ட ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி கேட்கிறவர்களும் எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் மகிமையா இருக்கும்
அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காரு, அப்படித்தான் செய்யறாரு ஆண்டவர் என் வாழ்க்கையில, அப்படியே கிரியை செய்யறாரு. நான் இடம் கொடுக்கிற வேகத்துல, இடம் கொடுக்கிற இடத்துல எல்லாம் செய்கிறார். சில ஏரியால நடக்கலைன்னா இன்னும் நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இடம் கொடுக்கலன்னா we are not comfortable. ஒரு ஒரு சில ஏரியாலாம் அப்படியே அது மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி, இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது he'll be waiting. அது அது ஸோ அது நடந்தாதான் ஏதோ ஒண்ணு நடக்க வேண்டியதா இருக்குமா இருக்கும். So இது எல்லாமே ஒரு பசில் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா சகலமும் நன்மைக்கு நேராக நடந்து கொண்டு இருக்கிறது. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். நான் பிளஸ் பண்றேன்ப்பா. நான் பிளஸ் பண்றேன். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். ஓகே. ஸோ சூப்பர். நம்ம இப்ப அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து சில தாட்ஸ் எல்லாம் வந்துச்சு. சரி, இது நம்ம யூஸ்வலா இதை டச் பண்றதே, இந்த டாபிக் எல்லாம் நம்ம பேசுறதும் கிடையாது. வி டோன்ட் கிவ் அட்டென்ஷன். இந்த டெமான், பிசாசு, அசுத்தாவி அப்படிலாம் நம்ம வந்து அதோட அதோட விஷயத்தெல்லாம் பெருசா என்ன பண்றது இல்ல, கண்டுக்கிறது இல்ல, பேசுறதும் இல்லை. அதாவது ரொம்ப நாங்க டீட்டெயிலா பேசி பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஏன்னா நம்ம வந்து அவனே பாவம்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் அவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறார். அவனுக்கென்று ஒரு வல்லமையும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற வல்லமையை நாம போனா போட்டோன்னு போனா போட்டோன்னு இல்ல, அறியாமையில கொடுக்கறதை எடுத்துதான் நமக்கு விரோதமா அவன் கிரியை செய்கிறான். டிசப்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் பவர் ஹி ஹாஸ், த நெகட்டிவ் ஒன். ஆனா சில நேரங்கள்ல மனுஷனுக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. நம்ம பிசாசே ஒண்ணுமே கிடையாது. நீங்க பிசாசு கிட்ட எப்பயாச்சும் உங்களை டைம் கிடைச்சு நீங்க பேசுனீங்கன்னா அவன் கூவி கூவி அழுவான். அஹ் நான் ஒண்ணுமே பண்றது இல்ல, நான் பாட்டுக்கு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் இந்த மனுஷங்க பண்ணிட்டு பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு பொய்யான வழக்குகளை போடுறாங்க யுவர் ஆனர் அப்படி சொல்லி ஆண்டர்கிட்ட அழுவான். நிஜமா நீங்க யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? ம் ம் நான் பாட்டுக்கு இருந்தேன். அஹ் எல்லாத்தையும் பண்ணிட்டு தபால்னு என் பேரை சொல்லிடுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கதறி கதறி அழுறான். அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிடறோம். So என்னன்னா நம்ம பிசாசுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி ஒண்ணுமே இல்லை. இஸ் நத்திங். ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரீ வில்லுங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்கிறார். எண்ணங்களோட வல்லமை இருக்கு. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த மாம்சத்தோட என்னால போராடவே முடியலப்பா அப்படி சொல்லி சொன்னதுன்னா மாம்சத்தை பார்த்தான். பிசாசுக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஹீஸ் டன்னு அவருக்கு தெரியும், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஆனா மனுஷனுக்கு இந்த ஃப்ரீவெல்ல கொடுத்தது நிமித்தம் அவன் செய்த குளறுபடிகள், சொதப்பல்கள், வன்முறை, இந்த உலகத்துல வந்த எல்லா விஷயங்களும் நடந்து நீங்க ஆதியாகமத்திலேருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? அவனோட தவறான புரிதல்ல நிறைய வன்முறையை செய்துட்டு கர்த்தர் தான் சொன்னாரு அடிக்க சொன்னாரு, கர்த்தர் தான் விட்டு சொன்னாரு, கர்த்தர் தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ரெவலேஷனோட பிதாவை பார்த்து பார்த்து அவங்க ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ஆண்டவர் தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றோம்? நியூ டெஸ்டமெண்ட்ல கொஞ்சம் ஆஹ் இப்ப தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் இல்ல, அவர் நல்லவர் தான். அப்ப யாராவது ஒருத்தர் மேல பழிய போடணுமே, புடி பிசாச, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாச்சு. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீமு, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்றாரு, அவரு தான் ஆளை விட்டு அடிக்க வராரு, அப்ப அவரே வந்து காப்பாத்துறாரு. அது எப்படி கரெக்டா வந்து காப்பாத்துறாரு? அவர் அனுப்பாம எப்படி அந்த இடத்துக்கு அவரால் வர முடியுங்கிற மாதிரி காப்பாத்த வந்தவரையே ஒரு சூழ்நிலை உங்க லைஃப்ல அறியாமையில அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. சில விஷயங்களை செய்ததுனால வந்து பின் விளைவுகளை சிக்கிக் கொள்றோம். ஆனா தவறு என்னது? கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் இதை கொண்டு எனக்கு இதை செய்தான்னு சொல்லிட்டு அழுத்தி அழுத்தி டெஸ்ட் பண்ணி நாம சொல்லியிருக்கோம். அறியாமையில சொல்லியிருக்கோமா? நான்லாம் சொல்லியிருக்கேன். உம் நான்லாம் ரட்சிப்பின் இதை சொல்லும் போதே என்னை வந்து ஆண்டவர் வந்து அடித்தார். அப்போதான் நான் வந்து எனக்கு ஒரு இது ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. அப்புறம் தான் யோசிச்சேன், லைஃப்ல நாமளே செய்யற விஷயங்களோட பின் விளைவுகளை ஆஹ் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அதுல இருந்து அதை பத்தி அப்படிலாம் பேசுறதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஐயோ, நான் வந்து அப்படி நினைக்கிற அளவுக்கு இல்லம்மா, ரொம்ப நல்ல ஒரு நான் நேசிக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்ததுனால அப்படிதான் விட்டாச்சு. ஆனா ஒரு டைம் ஃபுல்லா பிசாசு 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 அப்படின்னு சொல்லி ரெவலேஷன் ஆஃப் பிசாஸ் தும்முனா கூட ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி லீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயாச்சு. புரியுதுங்களா? சாதாரணமா டஸ்ட் வந்திருக்கும் உடம்போட அதோட ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் தும்மலுங்கிறது.
அதுக்கும் ஒரு பேய் தான் காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கும் ஒரு பக்கம் போயாச்சு. அதாவது நம்மளுடைய தியாலஜி, கடவுளை பற்றின அறிவு, ஒரு ஒரு எப்படி சொல்றது, பேலன்ஸ்டா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம், இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம். பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறோம். என்ன, நம்ம இருதயத்துல பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரை ஹோஸ்ட் பண்ணி அவரோட நிலவரமான ஆவிக்கு இடம் கொடுத்து சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழிநடத்த நம்ம இடம் கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த இடம் கொடுக்காதத டக்கு டக்குன்னு என்ன பண்றோம், பிளேம் கேமா மாத்தி விடுகிறோம். எஸ். ஏன் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், அந்த பிசாசு அப்படின்னு எல்லாம் பேசும்போது ஆஹ் இந்த யாரெல்லாம் பில்லி சோனியா இந்த மாதிரி வேர்டெல்லாம் கேட்டிருக்கீங்க பிரதர்? இப்ப ரீசெண்டா கூட ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. இது மாதிரி செஞ்சு வைக்கிறது, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணிடுறது, இல்ல வசியம் பண்றது, ஹெப்னடைஸ் பண்றது, இல்ல மாந்திரீகம், என்னது என்னென்னவோ சொல்றாங்க, அது டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் எல்லாம். பட் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு இல்ல இருந்தா நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதை வச்சு ஏதோ செய்யணும்னு யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மனிதனுடைய எண்ணம், அஹ், ஒரு அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்ங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும், நல்ல எண்ணமா இருந்தாலும், தீய எண்ணமா இருந்தாலும், அது அவ்வளோ பவர்ஃபுல். எப்போனா அது வந்து அவன் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ்டா அவன் செய்யும் போது அது அப்படியே அது நடக்கிறது. இத வந்து இப்படி சொல்றாங்க, ரிலேஷனல் விச் கிராஃப்ட்னே சொல்றாங்க. அது எப்படி, நான் பார்க்க சூட்டு கோட்டெல்லாம் போட்டு சூப்பரா இருப்பாங்க, இல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்பூதிரி மாதிரி எல்லாம் தெரியாது, இந்த சாமியார் மாதிரி பில்லி சொல்லி வைக்கிறவங்க மாதிரிலாம் தெரியாது. ஆனா அவங்கள விட பயங்கரமான விஷயங்களை செய்கிறவர்களா இருப்பாங்க எண்ணத்துல. புரியுதுங்களா? ரிலேஷனல் விச் கிராஃப்ட்னா என்னது? அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம ஜனங்களை கண்ட்ரோல் பண்றோனே தெரியாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறோனே தெரியாது. புரியுதுங்களா? ஏன் அவங்களுடைய தனிப்பட்ட கெயினுக்காக மேனிப்புலேட் பண்ணுவாங்க, டிசீவ் பண்ணுவாங்க, உண்மையை போலயே பொய்யை திணிப்பாங்க, அவங்க மேல நல்ல இன்டென்ஷன் இருக்கிற மாதிரியே நடிப்பார்கள், கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படியே ரொம்ப மத்தவங்களோட இன்னசென்ஸ, அவங்களுடைய நைஸ்னஸ, அவங்களுடைய கைண்ட்னஸ மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்கு. அதனாலதான் நம்ம டிசர்ன் பண்ணும்போது, இங்க ஒரு மனுஷரிடத்துல பழகும் போது ஆவியானவரிடத்துல இதை குறித்து என்ன ஆண்டவரே, இவரை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட கேட்கறது ஒண்ணு நல்லது. இன்னொன்னு, கனியினால் அறிவீர்கள்னு இருக்கு, தெளிவா இருக்கு வசனம். when a person is self-centered, தன்னுடைய நலனை மட்டுமே யோசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தால் அவன் கூட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுங்கிறதுல அதுல நம்ம கரெக்டா இருக்கணும், பவுண்டரி செட் பண்ணணும். ஏன்னா செல்ஃப் சென்டர்ட்னஸ்ங்கிறது தேவனுடைய சுபாவம் கிடையாது. எனக்கு நல்லது, எனக்கு எது. இப்ப இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, they love things. பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனை பார்க்கும் போதே ரிசோர்ஸா பார்ப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன பேக்ரவுண்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால தனக்கு என்ன லாபம், அவனை வைத்து எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு பீப்புளை யூஸ் பண்ணுவாங்க, பொருட்களை நேசிப்பார்கள். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒருத்தங்க வந்து அஹ், ஒரு காஸ்ட்லி வாட்ச்னு வச்சுக்கோங்க. உங்களை அந்த நபரோட காஸ்ட்லி வாட்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது தடுக்கி விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நானா சொல்றேன், ஒரு இது எக்ஸாம்பிள். கொடுக்க ஒரு நேரம் தடுக்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்க பார்வை எங்க போகும், எங்க போகும்? ஐயோ என் வாட்ச் போச்சே அப்படின்னு தான் இருக்கும். அது கீழே விழுந்தவனுக்கு மண்டையே உடைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? கீழே விழுந்தவனுக்கு ஏன் மண்டையே உடைஞ்சிருக்கும். ஆனா என்னுடைய அது வந்து பையனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இல்ல எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும், அந்த மாதிரி செல்ஃப் சென்டர்ட் பீப்புள், தி ஆல்வேஸ் திங்க் அபவுட் திங்ஸ். அவங்களை சுற்றி இருக்கிற பொருட்கள், அவர்களுடைய காரியம், அவங்களுடைய விஷயம். எனக்கு என்ன யூஸ், இந்த மனுஷனை கூட இவ்வளவு 10 நிமிஷம் பேசினேன்னா அதுக்கு எவ்வளவு கல்லா கட்டும் அப்படின்னு. நான் இப்படி சொல்றேன்னு தப்பான்னு நினைக்காதீங்க. தேர் ஆர் பீப்புள், தேர் ஆர் பீப்புள். நம்ம அவேர்னஸ்ன்ற இதுல நான் பயமுறுத்தல. பட் ஆனா நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது இந்த மாதிரி ஆட்களை சாதாரண தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். வில் நாட் இன்டல்ஜ், அவங்க கூட ரொம்ப நேரம் என்ன பண்ண மாட்டோம். நம்ம அதர் சென்டர்னஸ் சொல்லி நம்மளுடைய ஆண்டவரை தாண்டி ஒரு விஷயத்த போய் செய்ய மாட்டோம், அந்த பவுண்டரியை தாண்டி போய் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி செல்ஃப் சென்டர்ட் பீப்புள், பொருட்களை ரொம்ப அதிகமா பொருளா இருக்கிறவங்க, மனுஷனை யூஸ் பண்ற மென்டாலிட்டி இருக்கிறவங்க, சொந்த ஆதாயத்திற்காக மற்றவர்களை ரொம்ப
அப்புறம் அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு தெளிவா காட்டுவார் ஆண்டவர். இப்ப இவங்க எல்லாம் வந்து கெட்டவங்க, ஆண்டவர் அவங்களை வெறுக்கிறாரா? இல்ல. புரியுதுங்களா? ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் ஆண்டவரோட விருப்பம், சித்தம் எல்லாம். ஆனா யாரையும் திணிப்பதில்லை, யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. சோ அவங்க இடம் கொடுக்காத பட்சத்துல அவங்களால இது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள், அவங்க லைஃப்ல அவங்க ப்ரொசீட் ஆகுற அந்த வேகம் குறையிறது, ஃபோக்கஸ் மாறுறது சரியில்லைன்னு என்ன பண்ணுவாரு? ப்ரொடெக்ட் பண்ணுவார், நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுக்காக சில விஷயங்களை நம்மள அவேர்னஸ் குள்ள நடத்துவார். ஏன் இப்ப நிறைய நிறைய முறை எங்களுக்கு வந்து, நான் பர்சனலா சொல்றேனே, ஊழியத்துல ஆண்டவர் எப்பயோ அழைச்சார். சரிங்களா? 2 பேரையும் ஆண்டவர் அழைச்சார். 2 பேரும் ஒப்பு கொடுத்தோம். அவ்வளோ கமிட்டடா இல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, கவுன்சில் பண்றதுக்கு, அவங்களுக்கு போய் பிசிக்கலா ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவோ பண்ணோம். பட் ஆனா வி வேர் யூஸ்ட். புரியுதுங்களா? நிறைய இடங்கள்ல நாங்க யூஸ் பண்ணப்பட்டோனே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்களுடைய ஃபோக்கஸ்ல இருந்து, எங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல இருந்து தாவி போய் என்ன பண்ணிருக்கோம்? வேற லேன்ல அவங்களுக்காக ஓடி இருக்கிறோம். அதை குறிச்சு நான் குறையா சொல்லல. எங்களுடைய அறியாமை எங்களை சுத்த வச்சுச்சு. இப்ப யோசிச்சு பாக்குறோம். இன் நோ வே அது வந்து எனக்கு எந்த விதத்துலயும் என் லைஃப்ல ஆடும் பண்ணல. இப்ப மெமரியை பார்க்கும்போது கூட அது அது எதுக்கு அந்த வருஷங்களை வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆனோம், எதுக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கும் போது சில நேரத்துல இந்த மாதிரி அறியாமை, இன்னொன்னு இந்த மாதிரி பவுண்டரிஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்படி யாரும் எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. ம் செல்ஃப் செல்ஃப் செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ஸோட பீப்புள் வரும்போது அது எப்படி நிதானித்து அறியறதுன்னு தெரியாது. அப்போ திருத்துவத்தோட இந்த அளவுக்கு வெளிப்பாடு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு காட்லினஸ்னா அவனுடைய சுபாவமே எப்படி இருக்கும்? மற்றவருடைய நலனை யோசிக்கிறதா இருக்கும், அன்பு இருக்கும், கனிகள் இருக்கும், தெரியும். கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் போதே தெரியும் தேவாவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறதும், ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதும். இதெல்லாம் நான் கிறிஸ்டியன் இதுலயே சொல்றேன். பிலீவர்ஸ் கூட்டத்துக்குள்ளேயே இவ்வளோத்தையும் சொல்றேன், அன்பிலீவர்ஸ் பக்கமே போல. ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. ஜாக்கிரதைனா பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது. புது மனுஷரை நீங்க பாக்குறீங்க, யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க புது ஆள்கிட்ட. டோன்ட் கோ டீப். புரியுதுங்களா? அவருக்கு காண்டாக்ட் பண்ணும்போது யார் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவர் மூலமாக மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். ஃபார் அ டைம் பீயிங் இது ரொம்ப சேஃப். புரியுதுங்களா? இப்ப யாராவது ஒருத்தவங்க, ஒரு காமன் ஃப்ரெண்ட், ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு புது நபரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கங்க. ஆனா அந்த புது நபர் உங்ககிட்ட டைரக்டா பேசுறாங்க, டைரக்டா ரொம்ப மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதை குறித்து அந்த பிரதருக்கு சொல்லீங்களா, அந்த சிஸ்டருக்கு தெரியுமா? அப்படி இல்லைன்னா நீங்க அதை தெரியப்படுத்துங்க, நீங்க அதை பேசுங்க. ஓகே. ஸோ லெட் திங்ஸ் பி ஓப்பன். ஏன்னா புது புது மனுஷர்களிடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுனால தப்பே கிடையாது, இல்லையா? அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கணும், எல்லாரையும் வாங்குவாங்கன்னா நம்ம வீடுங்கெல்லாம் கதவே இல்லாம தான் அப்ப கட்டணும். யார் வீட்டுல எல்லாம் கதவே இல்லை, இல்ல கதவு இருந்தாலும் நாங்க மூடுறதே இல்லை சிஸ்டர். நாங்க வந்து ரொம்ப நம்புறோம், கர்த்தர் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு, நாங்க நம்புகிறோம், நமக்கு விரோதமா ஒண்ணும் வாய்க்காதுன்னு நம்புகிறோம். அதனால நாங்க கதவே மூடுறது இல்லை, செருப்பு போட்டே வெளியே போறதே கிடையாது. ஏன்னா எந்த முள்ளு என்ன குத்தாது, கல்லு குத்தாது. அப்படியெல்லாம் யாராவது இருக்கிறோமா? இல்ல. இதெல்லாம் காமன் சென்ஸ், இல்லையா? ஒரு விதமான ஒரு சாதாரண அதே மாதிரி உறவுல மட்டுமே அறியாமையினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். நாங்களுமே அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த ஏரியாலையும் என்ன பண்ணணும், ஒரு பேசிக் பவுண்டரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. சோ நம்ம பிள்ளைகள் புது நண்பர்களோட வராங்கன்னா, நீங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சில பேர்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா பசங்க ஃப்ரெண்டா இருந்தாலே அதுக்கு வந்து தப்பா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் இவன் கெட்டு போறான், ஃப்ரெண்ட்ஸ்னால தான் கெட்டு போறான்னு ஃப்ரெண்ட்ஸை கெட்ட 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 பிள்ளைங்கன்னு சொல்ல சொல்ல நம்ம பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்களா மாறிட்டே இருப்பாங்க. அதனால பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பழக ஆரம்பிங்க. ட்ரை டு நோ தெம். அதுன்னு வேவ் பாக்குறதுக்காக இல்ல, கனெக்ட் பண்ணுங்க. ஸோ தானாவே பாருங்க, உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல குழந்தைங்க வந்தாங்கன்னா தானாவே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். ம் ஸோ அது 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 ஒரு பாதுகாப்புன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி புது மனுஷரோட இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குதா, அப்போ யார் மூலமாக கிடைக்குதோ அவங்க மூலமாகவே கம்யூனிகேட் பண்ண பழங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு டீப்பா பழகுறது, புது புது கமிட்மெண்ட்ஸ்குள்ள போறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பிசினஸ் பேசுவாங்க. இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப ஆசை, அந்த பிசினஸ் எனக்கு இந்த ஆசை, இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். யாராச்சும் இப்படி இருக்கிறீங்களா? யாருனே தெரியாது, ரொம்ப க்ளோஸும் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மூலமா தெரியும், இல்ல தூரத்து சொந்தம், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி டபால் டிபின்னு முடிவெடுத்து ஒன்னா பிசினஸே ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு அவரை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனுடைய சுபாவத்தையே அறிய வருவாங்க.
அப்புறம் பார்த்தா பல நஷ்டங்கள், கடன் சிக்கல்கள்லாம் போய் அதுக்கப்புறம் பாடத்தை கற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து அப்படியே என்ன பண்ணணும். இது வந்து நான் இந்த விஷயம் வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலா சொல்றேன் நினைக்கிறேன். எனக்கு நடந்ததா எனக்கு எனக்கு யாரும் சொன்ன மாதிரி இல்ல. பட் ஆனா பி கான்ஷியஸ். அந்த ஆவியானவர்கிட்ட இதை பத்தி என்ன ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க, பிரச்சனையே இல்லை. அவ்வளவு என்ன அவசரம்? அவசரம் ஒன்றுமே இல்லை இல்லையா? சரி, எல்லாத்துலயுமே நீங்க வந்து விச் பில்லி சூனியன் உடனே அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க. மனுஷன் வல்லமைகள் பயங்கரம். அதுவும் நீங்க ஸ்பிரிச்சுவல் போர்வையில தேவனுடைய உண்மையான வெளிச்சம் இல்லாம, அவருடைய புரிதல் இல்லாம, ரட்சிப்பின் அனுபவத்தோட சரியான இல்லாத மனுஷங்க பிலீவர்ஸ் போலவே, புரியுதுங்களா? பிலீவர்ஸ் போலவே பிலீவர்ஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க. சில நேரத்துல லாங்குவேஜை பார்த்து மயங்கிறாதீங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களை ஒரு 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 பக்கத்துல பேசும்போது 4 வசனத்தை கோட் பண்றாங்க. இல்ல நாம பேசுற லாங்குவேஜே பேசுறாங்க. சில நேரத்துல லாங்குவேஜ் பேசினாலே அவங்க அவ்வளவு வெளிப்பாடை பெற்றிருக்கிறார்கள் நம்ம நினைச்சிருவோம். நான் அப்படி நினைச்சிருக்கேன் ஸ்டார்டிங்ல எல்லாம். நம்ம ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். அது குறிச்சு நம்ம என்னெல்லாம் நினைப்போமோ பேசுவோமோ அந்த இதுக்கு ரிலேட்டடா அவங்க பேசுறாங்க, அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு ஓ அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா நமக்கு இருக்கிற வெளிப்பாடும் நம்ம ஆண்டவர் புரிந்த விதத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. புரியுதுங்களா? இதுவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பி கேர்ஃபுல் ஆஃப் த ஒகேபுலரி. புரியுதுங்களா? ஒருத்தவங்க பேசுறாங்க, அதே வேர்டை பேசுறாங்களா, உடனே அவங்க வந்து நம்மள மாதிரியே தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ம் சரி, இதெல்லாம் நான் பண்ண தப்பு, நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ஒருவேளை. நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் லீட் பண்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தையா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஆக்சுவல் பெரிய ஒரு குழியில இருந்து நம்மளை தப்பு வச்சிரும். ஏன்னா நம்ம கிறிஸ்டியன், ஆண்டவர் பிள்ளை. ஐசக், ஆப்ரஹாம், ஜோசப் அப்படின்னு பேரை பார்த்த உடனே ஐயோ அவங்க ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பேரை பார்த்த உடனே நினைப்பாங்க பிரேசலார் சிஸ்டர், அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த மாதிரி இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொன்ன உடனே அடுத்த கிரைட்டீரியா டிக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போன உடனே அப்படியே அபிஷேகத்தை குறித்து வரங்களை குறிச்சு எல்லாம் பேசும்போது ஓ பயங்கரம், இவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்து இன்னும் அந்த பானம் வேணாதான் தெரியும். கனியினால் அறிவீர்கள், கனியினால் அறிவீர்கள் ஆண்டவர் சொன்னார், அதை மறந்துருவோம். கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்களுடைய அஜெண்டா தான் வரும். அவங்க எதுக்காக உங்களை கிட்ட பேசுறாங்க, வாட் இஸ் தியர் இன்டைரக்ட் அஜெண்டா, அவங்களுக்கு உள்ள இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் உங்களை குறித்து வச்சு எதையாவது அவங்களுக்கு தேவையா இருந்து அதை மெதுவா மூவ் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்கங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்லும் போதே அந்த ஆலோசனைகளை அப்படியே பா சிஸ்டர் சொல்லுகிற விஷயம் வந்து எனக்கு இப்போ உதவாம இருக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு உதவலாம் ஃபியூச்சர்ல. ஏன்? எஸ், உதவலாம். அதனால நீங்க வந்து எனக்கு வந்து இதை பதிய வைங்க, ரைட் டைம்ல எனக்கு நினைப்பூட்டுங்க. என் வாழ்க்கையில அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நீங்க எனக்கு இதை நினைப்பூட்டுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு அதுக்கு புத்தி சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் எல்லைகளை ஸ்ட்ராங் ஆக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ வென் வி ப்ரே வி ஹாவ் டு ப்ரே. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமும் டிக்ளேர் பண்ணி ப்ரே பண்ணலாம். என்னோட வாசல்ல வஞ்சகர்கள் வர முடியாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். இன்னொன்னு, எனக்கு ஆவியானவர் எல்லாரையும் நிதானித்து அறிகிற கிருபையை கொடுத்திருக்கிறாருன்னு பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா அது கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம யூஸ் மட்டும் தான் பண்றது கிடையாது. எல்லாருக்கும் அதை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி பெற்ற ஒருவருக்கும் டிசர்னிங் த ஸ்பிரிட்ஸ், டிசர்னிங் பீப்புள், இதெல்லாம் வந்து தானாவே நடக்கும். தானாவே நீங்க பண்ணுவீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. நம்மளே நினைக்கிறோம் போலன்னு நினைச்சிருவீங்க நிறைய நேரத்துல. நீங்களே நினைக்கிறதா இருந்தாலும் அதை நீங்களே நினைக்கிறது கூட ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றேன் சிஸ்டர்ன்னு சொல்லுங்களேன், அவசரம் இல்ல. ஒரு ஒரு முடிவு எடுக்க ஒரு வற்புறுத்துறாங்க, ஒரு பிசினஸ்ங்க அப்படியே வற்புறுத்துறாங்க. ஒரு ஆஹ் இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், 24 hours கழிச்சு சொல்றேன், 2 days கழிச்சு பேசுறேன் அப்படின்னு வற்புறுத்துக்கிற மாதிரியான எமோஷன்ஸை தூண்டுகிற யாருடைய பேச்சா இருந்தாலும் அப்படியே ஆஃப் பண்ணுங்க. அப்படியே டைம் எடுங்க. அவங்களுடைய அவசர போக்குலயே போய் முடிவு எடுத்துறாதீங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடாதீங்க மத்தவங்க கிட்டன்னு சொல்றேன். ஓகே, டோன்ட் பி கண்ட்ரோல்டு, டோன்ட் பி மேனிப்புலேட்டட். அவங்க வந்து சொல்லுகிற வார்த்தை ஜாலங்கள்ல சிக்கி கொள்ளாதீங்க. எஸ். ஸோ அதனால நான் இது இவ்வளோ டீட்டெயிலா பேசுறேன் எனக்கு தெரியல. பட் ஆனா காட் இஸ் ரியலி ரியலி நமக்கு ஒரு ஜாக்கிரதைப்படுத்துறாரு. நம்ம எல்லைகளை என்ன பண்றாரு, அப்படி வெளிச்சத்தை போட்டு காட்டுவார். யுல் நோ, யுல் நோ. அப்புறம் சொல்லுவீங்க, அன்னைக்கே எனக்கு தோணுச்சு, அன்னைக்கே எனக்கு சரியா படல, அன்னைக்கே அவங்க அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாங்க, இப்ப விட்டா கிடைக்காதுன்னு சொன்னாங்க, இப்ப விட்டா முடியாதுன்னு சொன்னாங்க,
அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அலுவல்கள்லயும் தேவையில்லாத பாண்டேஜஸ்லயும் பண காரியங்கள்ல எல்லாம் சிக்கி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, தேர் இஸ் எனி ஹரி, ஹோல்ட் ஆன். யாராவது வெளியில இருந்து உங்களை வற்புறுத்துறாங்களா, நிதானமா இருங்க. அவசரம் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்க. நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு தருவார், எனக்கு மிஸ் பண்ண விட மாட்டார். அதனால இந்த மனுஷருடைய வார்த்தையை கேட்டு நான் ஹரியாக போறது கிடையாதுன்னு உங்களுக்குள்ளேயே நிதானித்துக் கொள்ளுங்கள், அவசரப்பட வேணாம். ஓகே, சோ அந்த சுத்தி சுத்தி கெட்டவங்க தான் இருக்கிறாங்களா, அப்படி இல்லை நான் சொல்றது. புரியுதுங்களா? அப்படி சொல்லவே இல்லை. நெகட்டிவாவே யாரை பார்த்தாலும் அப்படியே ஒரு பூத கண்ணாடியோட சுத்துங்க அப்படிலாம் நான் சொல்லல. இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லல. இதுவும் நமக்கு தேவைன்னு சொல்றேன். இந்த ஞானமும் தேவை. இந்த ஞானம் இல்லாததுனால வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகர், உயிர் போற அளவுக்கு நிலைமைக்கு போய் திரும்ப வந்தவங்க அநேகர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல அவசரப்பட வேணாம், இல்ல இந்த பொன் பார்க்கிற விஷயம், மாப்பிள்ளை பார்க்கிற விஷயம், இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சூஸ் பண்ற எல்லாத்துலயுமே அவசரமே வேணாம், அவசரமே வேணாம். 6 மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாரா? இல்ல இல்ல. நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம். நம்ம என் பிள்ளைக்கு இந்த வருஷத்துக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள அப்படின்னு வச்சுட்டு நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை நம்ம மாத்துக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் அட்ராக்ட் பண்றோம், சூழ்நிலை அட்ராக்ட் பண்ணிடுறோம். நிதானமாய் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறத மட்டும் செஞ்சாலே நமக்கு அவ்வளோ விக்கினங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். விவேகியாய் நடந்து கொள்ளணும். விவேகினா என்னது? எதுவா இருந்தாலும் நிதானமா, அவசரமே படாம நிதானமா அப்சர்வ் பண்ணிட்டு செய்யற இவங்கதான் விவேகி. ஓகே, 4 விஷயங்களை அப்சர்வ் பண்ணி கேட்டு விசாரிச்சு செய்யலாம், தப்பே கிடையாது. சொல்றதெல்லாம் நம்பணும், சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்பணும். அது ஒரு குரூப் இருக்காங்க, உண்மையாவே அப்படி இருக்காங்க. மோஸ்ட்லி இப்படி சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல பெரிய பசங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, பேதையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இது கேட்டிருக்கீங்க? பெரிய பிள்ளைங்க, வீட்டோட மூத்த பசங்க எப்பயுமே பேதையா இருப்பாங்க. செகண்ட் பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் நிதானமாவே இருப்பாங்க, உஷாரா இருப்பாங்க, அப்படி ஒரு தெளிவா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தனக்கும் யோசிச்சுதான் மத்தவங்களுக்கு யோசிப்பாங்க. பெரிய பிள்ளைங்க டக்குன்னு கொடுத்துரும், ஏமாந்துரும். அது ஒரு பெருசா எப்படின்னா அதுக்கு அது கேர் இருந்துகிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்ப யார் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓவர் கேர் தேவைப்படும். சும்மா நம்ம அப்சர்வேஷன்லயே சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி. சோ இப்படி ஒரு பிள்ளை, ஒரு வீட்டுக்கே ஒரு பிள்ளை இப்படி இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதை படுத்த வேண்டி இருக்கு இல்லையா? அப்போ பிலீவர்ஸ் நமக்குள்ள இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி? பேதையா இருக்க மாட்டாங்க? ஐயோ எல்லாரையும் நம்புறவங்களா இருக்க மாட்டாங்களா? ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அந்த பிரதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்யறவங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா இந்த வார்த்தை கண்டிப்பா நிறைய பேரை வஞ்சிக்கப்படாமல் நிறுத்தும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா சாதாரணமா வரும் விஷயம், சாதாரணமா புது நண்பர்கள் வருவாங்க, சாதாரணமா புது விஷயங்கள் வரும். ஆனா அது பண்ணக்கூடிய தாக்கங்கள் பயங்கர ஒரு மாதிரி மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் நம்மள விட்டுரும். நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் எல்லாமே. இன்னொன்னு, அந்த மாதிரி வர விஷயங்கள்லாம் வீட்ல டிஸ்கஸ் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுங்க, பிள்ளைங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா வீட்ல ஒருத்தர்கிட்ட கான்டாக்ட் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு அவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தர்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? வீடுகளுக்குள்ளேயே கலகம் பண்ணவும் அது மாதிரி ஆட்கள் தயங்க மாட்டாங்க. ஏன்னா when they divide they can rule. புரியுதுங்களா? பிரிச்சாதான் ஆளுகை செய்ய முடியுங்கிறது பிசாசுடைய யுக்தி. அதை சொந்த குடும்பத்தின் நபர்களே அதை செய்வாங்க. நிறைய இடத்துல நான் அதை பாக்குறேன். தன்னுடைய ஆதாயத்திற்காக பிள்ளைகளே பிரித்து வைத்து பார்த்து, இந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் காசு வாங்க, அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் காசு வாங்க, இந்த பிள்ளை கொடுத்தது அங்க சொல்லாத, அந்த பிள்ளை கொடுத்தது இங்க சொல்லாத. இது மாதிரி எல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா அவர்கள் பணத்தை தான் என்ன பண்றாங்க, சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணுமே, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது நல்லதாச்சே, நம்ம காலத்துக்கு பிறகு அதுங்க மாத்தி மாத்தி போய் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அதர் சென்டர்னஸ் இல்லாதது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல? அடுத்த ஜெனரேஷனுக்கு பண்ற துரோகம் அது அவங்க தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்குள்ளேயே பண்றாங்க சில பேர். புரியுதுங்களா? சித்தப்பா பெரியப்பா இந்த ஃபேமிலில இருந்து உள்ள இறங்கி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா 3வது நபர் நான் சொல்லல, ஒரு ரோட்ல போற ஃப்ரெண்ட்ஸ சொல்லல, உறவு முறைக்குள்ளேயே இந்த மாதிரி தன்னுடைய ஆதாயத்துக்காக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, உங்க குடும்பத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்குன்னு சில ஆஹ் எப்படி சொல்றது, ஃபேமிலிக்குன்னா ஃபேமிலி சீக்ரெட்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதை செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா உடனே தண்டோரா போட்டு டப்பா டப்பா டப்பான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் அப்படி சொன்னா நடக்காது, சொன்னா நின்னுடும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேக்குறேன்.
இப்ப நீங்க ஒரு விஷயம், ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்றீங்க, இல்ல பிள்ளைய வந்து இப்படி அனுப்பி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்றீங்க. உங்க கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, முடிவு கூட பண்ணல. அதுக்குள்ள அக்காக்கு போட போன, மாமாக்கு போட போன, சித்தப்பாக்கு போட போன, அப்படி இப்படின்னு பரபரப்பாயி போட்டு எல்லாருடைய எண்ணத்துக்கும் தீனியை கொடுத்து, தேவையில்லாத அந்தந்த ஏரியால எல்லாம் அவங்களெல்லாம் ஓவர் தாட்டுக்குள்ள கொண்டு போய் நீங்க இருக்கிற போக்கஸ அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆண்டவருக்கு தெரியட்டும், நடக்கட்டும். ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டு விஷயங்களை யோசிங்க, பிளான் பண்ணீங்க, எதை செய்யறீங்களோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் அது சக்சஸா மாறும்போது, அது தெரியும் போது உண்மையான இருதயம் உள்ளவர்கள் சந்தோஷப்படுவாங்க. சூப்பர், நல்லா பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. பத்தியா அப்படின்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜெலசி இருந்திருக்கு, அதனால ஆண்டவர் மறைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால இது வந்து நான் எதிரில் உள்ளவங்களே சொல்லல, நமக்கே நம்ம ஹார்ட்டே நம்ம செக் பண்ணிக்கணும். நமக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம இவங்க வீட்டுல, கோ சிஸ்டர் வீட்டுல என்ன நடக்குது, கோ பிரதர் வீட்டுல என்ன நடக்குது, நம்ம கசின்ஸ் வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன வாங்கிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, நமக்குமே ஒரு ஆராய்ச்சி மூளை இருக்குன்னா அதை வந்து சரி செய்து கொள்ளணும். ஏன்னா அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். நம்ம குறித்து என்ன, நம்ம வீட்டை குறித்து, நம்ம கணவரை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து அது என்னன்னு மட்டுமே ஆராய்ச்சி இருந்தால் போதும். ஆண்டவர் அதுல நமக்கு ஒத்தாய்ச்சி செய்ய ரெடியா இருக்கிறாரு. வீண் அலுவலில் சிக்கிக் கொள்ள கூடாது. எஸ், எஸ். ஸோ கொஞ்சம் லாங்கா தான் நான் பேசிட்டு இருக்கேன், பட் ஆனா இன்னும் காட் இஸ் லீடிங். அதனால இந்த மாதிரியான ரிலேஷனல் காரியங்கள்லயும் இந்த மாதிரி ரெண்டகம் பண்ணுவதே பில்லி சூனியத்துக்கு சமானம்னு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே ஒரு வசனம் இருக்கு. அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், நான் தேடி கரெக்டா. ஏன்னா நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட, அவங்க சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த பீஸே இல்ல. அவங்க நம்ம கிட்ட பேசுறதுன்னா அது ஆக்சுவலி விச் கிராஃப்டுக்கு சமானம். அவங்க ஹார்ட் உங்களோட இல்லாமல் சும்மா சிரிச்சு பேசுறாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசுறாங்க. முகஸ்துதி பண்ணுகிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு விச் கிராஃப்ட்னு வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க இன்டைரக்டான பயமுறுத்தல்கள் கொடுக்கறது, ஒரு கில்ட் கான்சியஸ கொடுத்துறது, ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி திரிச்சு பேசுறது, இந்த மாதிரி சாயல் எல்லாம் யாருக்கிட்டனா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள். அந்த மாதிரி சாயல் நமக்கிட்டயே இருக்குன்னா அத ஆவியானவரே உங்க சுபாவம் எனக்குள்ள உருவாகட்டும், இந்த மாதிரியான என்னுடைய ஆதாயத்துக்காக நான் யாரையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நீங்க எனக்கு போதுமானவர், நீங்க எனக்கு எல்லாம் செய்வீங்க, நீங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பீங்க ஆண்டவரே. அதனால உங்க சுபாவம் எனக்குள்ள உண்டாகட்டும் சொல்லி அப்படியே உங்களை விட்டு கொடுங்க. இப்படியே ஏசப்பா உங்களுடைய கரத்துல எல்லாரும் நாங்க ஒப்பு கொடுக்குறோம். இந்த விஷயத்துல கூட ஆவியானவருடைய ஆளுகையை நான் பேசுகிறேன். இப்ப கூட நிறைய விஷயங்களை நான் ஆலோசனை நான் சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு எது தேவை நீங்க சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நிறைய பேரை நீங்க மைண்ட் அளவுல இப்படி கூட யோசிக்கலாமோன்னு அவங்களுக்கு வித்தியாசமான எண்ண ஓட்டம் இன்னைக்குதான் உருவாயிருக்கு. அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் ஷாக்கா கூட ஆயிருக்காங்க. ஆனா தேவன் ஆண்டவரே, பேதையை கூட நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே, எங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. நாங்க பேதையா இருந்தாலும் நாங்கள் இடறி போகாத மாதிரி எங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வல்லவர். ஆனா எங்களை ஜாக்கிரதை படுத்துவது எங்களுக்கு நல்லது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நல்லது, இந்த ஆலோசனை எங்களுக்கு நல்லது ஆண்டவரே. நாங்க மற்றவர்கள் இடத்துல நடந்து கொள்ள விதமும், மற்றவர்கள் எங்ககிட்ட நடந்து கொள்கிற விதத்தை வைத்து நாங்கள் இதாண்டிக்கவும் எங்களுக்கு அந்த அறிவை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி டிசர்னிங்க நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. எங்கள் முடிவுகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Yes, Holy Spirit, we give you all the glory in Jesus' name. Amen. 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 So bless you all, bless you all. இப்ப ஆக்சுவலி என்னன்னா, அதாவது டெஸ்டிமனி எல்லாம் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, எதை சொல்ல எதை விடன்னு சொல்றதுனால நிறைய பேர் எந்த டெஸ்டிமனி சொல்றதுன்னு கன்ஃபியூஷன்லயே நிறைய பேர் டெஸ்டிமனி எல்லாம் சொல்றது கிடையாது. பட் ஆனா இஃப் காட் ரியலி மினிஸ்டர் டு யூ, எங்க பர்சனல் வாட்ஸ்அப்ல ஒரு நிமிஷம் வாய்ஸ் நோட்டோ ஏதோ போடுங்க. ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படுவார், நம்ம கூட பேசுறாருங்கிறது அதை சொல்லும் போது வில் ஃபீல் ஹாப்பி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை.